கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 12வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 12:1 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவே, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவே. இன்றைத்தின மதிலம் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைத்தின மதிலம் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிர மதினால் திறந்தனின் ஜீவ பொது வலியாம், நின்னுதிர மதினால் திறந்தனின் ஜீவ பொது வலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சனதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சனதம். இத்தனை மகத்தாமல்ல பதவியே புலுக்காலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்தாமல்ல பதவியே புலுக்காலாம் எங்களுக்கு. எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூத சேனைகள் மனுகர கீதங்களால் எப்போதும், வானர் தூத சேனைகள் மனுகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே ஆண்டி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே ஆண்டி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், சம்மந்தி அம்மா ஜெயந்தி அக்கா எங்க சம்மந்தி அம்மா பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். அனைவரையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு ஆண்டோட பெருதான கிருபையினால ஏசாயா 12வது அதிகாரத்தை தியானிக்கிறோம். ஏசாயா 12வது எத்தனை பேர் இதை நீங்க தியானிச்சுட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இதை நீங்க தியானிச்சுட்டு வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதற்குள்ள இருக்குது. ஃபர்ஸ்ட் 12வது அதிகாரத்துல முதல் ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார். அக்காலத்திலே நீ சொல்லுவது, நீ என்ன சொல்லணும் ஆண்டவரை பற்றி, ஆண்டவரை பற்றி நீ என்ன சொல்லுவது, அதுக்கு சே, சேங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கு. ஏ மேல ஒரு கோடை போட்டிருக்கேன். சேஸ். இந்த சேஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த ஆத்தர் இதுக்கு என்னன்னா ஆக்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். நம்ம ஆக்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல நம்மளால பேச முடியுது, நம்ம பேசுகிறோம். ஒரு சிலர் ஆக்ஷன்ல சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற மக்கள்லாம் இப்படி ஒரு கையை காட்டுறாங்க அப்படின்னா, ரைட் எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி போனோம்னா இப்படின்றாங்க. இதெல்லாம் வார்த்தையினால இல்லாம அது ஒரு கம்யூனிகேஷன் தான். சொன்னது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஆக்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். சேஸ் சிம்பிள்ல கிடையாது, பேச்சின் மூலமா வருது.
ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல ஆதாம் ஒன்று புரிந்து கொண்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் இது கம்யூனிகேஷன் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அதிகாரம் 2:23, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமாய் இருக்கிறார், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டதனால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஒரு மேட்டரை சொல்லிட்டோம். இது ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் 2 பேரை தனியாக உண்டு பண்ணுகிறார். ஆண் பெண் 2ஐயும் இணைக்கிறார். என்னுடைய சொந்தக்கார ஒரு பையன், அவன் பெரியப்பா பையன், எங்களோட ஒரு ஏறக்குறைய ஒரு 6-7 வயசு சீனியர். நாங்களாம் சின்ன பையன். அவன் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கான். பொண்ணு கிடைக்கவே இல்லை. ரொம்ப தேடுறாங்க. இவர் ஒரு வக்கீல் மிஸ்டர், ஒத்த பையன், எங்களுக்கு எல்லாத்துக்கும் சீனியர், எங்களுக்கு ஹீரோ அவர். எங்கள்கிட்ட ஒரே சோகமா சொல்றான், கடவுள் ரொம்ப மோசமான கடவுள். எனக்கு ஒரு மனைவி ஆண்டவர் ஏற்கனவே உண்டு பண்ணிட்டார், அதை கொண்டாந்து நிறுத்த வேண்டியதானே, எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துகிறாரு. அந்த பொண்ணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா, எனக்கு ஒரு கணவன் வேணும்னு சொல்லி. கல்யாணம் ஆச்சு, 2 பெண் குழந்தைய பிறந்துச்சு. அவங்களுக்கு வர்ற ஒரு டார்ச்சர் வேறு யாருக்குமே கிடையாது. 2 பேரும் பேச மாட்டாங்க, தனித்தனி ரூம்ல இருப்பாங்க. இவன் தாடி வச்சிருக்கிறான், கம்யூனிகேஷனே கிடையாது. அதாவது கல்யாணம் கட்டுறவர இப்படி வந்து ஆப்போசிட்டா வந்துச்சு. இங்க இவர் என்ன சொல்றாரு, 2 செப்பரேட் ஆனதுக்காக. இவள் என் எலும்பின் எலும்பு என் மாம்சத்துமான இருக்கால், இவள் மனுஷன் இருந்து எடுக்கப்பட்டால் மனுஷி. அந்த 2 இணைக்கிறார். அதான் சேஸ். முதலாக நாம பார்க்கிறோம். இது வருஷம் 3வது அதிகாரம் 1 வசனத்துல இப்ப அடுத்த ஒரு பர்சன் வர்றாரு. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினது சகல மிருகங்களையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்றது சர்ப்பம் பேசிப்பது. இதுவும் கம்யூனிகேஷன் தான். இது பாவத்திற்கு நேராக வழி நடத்துகிற ஒரு கம்யூனிகேஷன். சேஸ் அதே சேஸ் தான், அதே ரைட். இப்ப 2 பேர் மனுஷன் பேசுறத காமிச்சாச்சு, சாத்தான் பேசுறத பார்த்தாச்சு, ஆண்டவர் பேசுறது அவங்களுக்கு காட்டப்படும். 9வது அதிகாரம் 8வது வசனம், பின்பு தேவன் நோவாவையும் பின் வரும் உங்கள் சந்ததியோடும் நோவாட்ட பேசுகிறார், உன் குமாரர்களை நோக்கி நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் சந்ததியோடும் நான் என்ன செய்ய போறேன், ஒரு உடன்படிக்கையை ஏற்பட்டேன். உடன்படிக்கைக்கு பராட். இந்த உடன்படிக்கைங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன், இன்னொரு பக்கம் மனிதன். இந்த மனிதனை எங்கேயுமே சேர்க்க முடியாது. எப்ப தலை மாறும்னு தெரியாது, எப்ப கிறுக்கு பிடிக்கும்னு தெரியாது, எப்ப என்ன ஆகும்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதரோட ஆண்டவர் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுகிறார். சரி, 22வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு காரியம் ஒன்று பேசுகிறார். 22:2, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாக்கியிருக்க ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு வந்து பலியிடு என்றார். சேஸ் இது ஆண்டவர் சோதிக்கிறார். நீங்க கேட்கலாம், ஆண்டவர் சோதிப்பாரா அப்படின்னு சொல்லி. எஸ், ஒரு பாதையில கொண்டு போவார். அந்த பாதையில கொண்டு போது ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு நீ இந்த ஆசீர்வாதத்துக்கு நீ ஃபிட்டா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் வைப்பார். ஆசீர்வாதத்துக்கு ஃபிட்டா இல்லையா, ஃபிட்னா கொடுத்துருவார், இல்லைன்னா அதை கொடுக்க மாட்டார். யாத்ராகமம் 8வது அதிகாரம் 27வது வசனம், 8:27 மோசே பேசுகிறார். நாங்கள் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விதிக்கிறபடியே அவருக்கு பலி இடுவோம் என்றார். இது என்ன காரியம் அப்படின்னு இருக்குன்னா, ஆண்டவர் பேசுனத பார்வன்ட்ட பேசுறார். ஆண்டவர் பார்வன்ட்ட டைரக்டா பேச மாட்டாரு. மோசையை தெரிந்து கொண்டார். மோசிட்ட ஒரு மேட்டர் சொல்லுகிறார். அத யார்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு? பார்வன். ரைட். சேஸ் ஆமா. 2வது வசனத்தை வாசிப்போம். சேஸ காமிச்சிட்டு உங்களுக்கு
ஏசாயா 12வது அதிகாரம் 2 வசனம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல், சரி முதல் வசனம், அக்காலத்திலே நீ சொல்லுவது என்னென்றால், நான் உம்மை துதிப்பேன். பிரைஸ், துதிப்பேன். துதிப்பேன்கிறதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை ஹலால். ஹலால், HA மேல ஒரு கொண்டு போய் ஹலால், ஹலால். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வார்த்தை நம்ம முஸ்லிம் ஒரு சாப்பாடை கல்லால் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிறைய ஹோட்டல்ல வெளியில போர்டில் இருக்கும், இங்குள்ள உணவு ஹலால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதே வார்த்தை தான் இங்கே வருது. ஆண்டவருடைய துதிக்கிற ஒரு வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்துறாங்க. நான் நினைக்கிறேன் இது அவரு கொடுக்கல. ஹலால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செலிப்ரேட், கொண்டாடுறதுங்க. நம்ம ஆண்டவரை கொண்டாடுறது காரணம் என்ன? நாம் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டாடுறோம். செலிப்ரேட் அது ஒரு வார்த்தை. பிரைஸ் அதாவது குளோரி, மகிமை. மகிமை ஃபர்ஸ்ட் புகழ்ச்சி யாரை நோக்கி போகுது? இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை நோக்கி போகுது. ஒரு பெண்ணை நோக்கி போகுது புகழ்ச்சி. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 15வது வசனம், பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை சாராளை கண்டு, சாராளை பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் தலை சுத்தி இருக்கும். என்னையா, அதாவது சாராள் வயதான அம்மாவாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி எனக்கு தெரியாது. ஒரு அந்த ஸ்திரியை மிகவும் அழகுள்ள என்று கண்டார்கள். பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். பார்வோனுக்கு முன்பாக அவளை ஹலால் பண்ணினார்கள். ஹலால். பார்வோனுக்கு பம்பேத்த ஐயையோ நான் அந்த பொண்ணை பார்க்கணுமே. அப்ப என்னெல்லாம் வர்ணிச்சிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவரை அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. இப்படி நம்ம ஆண்டவரை புகழ்கிறோம். ஆனா இந்த புகழ்ச்சி ஒரு பெண்ணை நோக்கி போகுது. அதனால நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அது நமக்கு முக்கியம் கிடையாது. நம்ம புரிந்து கொள்ளணும். முதல் புகழ்ச்சி ஒரு பெண்ணை நோக்கி போகுதுன்னு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ரைட். அடுத்து பார்ப்போமா? 2 சாமுவேல் எடுத்துக்கோங்க. 14:25. 14:25. இஸ்ரவேல் அனைவரும் அப்சலோமை போல். இப்ப ஒரு ஆணை பெண்ணை புகழ்றத பார்த்துட்டோம். இப்ப ஒரு ஆணை புகழ்றத நம்ம பார்க்க போறோம். ஆண் அப்சலோம். அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவன் இல்லை, மெச்சுக்கொள்ளப்பட்டவில்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மற்றும் ஒரு பழுது இல்லை. பழுதுங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஃபெக்ட் ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாமே அடி வாங்கிடும். எல்லாமே அடி வாங்கிடும். ஒரு சின்ன டிஃபெக்ட் அது என்னதான் இருந்தாலும் சரி. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், எங்கேயுமே எல்லாரும் மனுஷங்க மெச்சு கொண்டார்கள். சரி, ஆண்டவரை துதிக்கிறத நம்ம பார்க்கப்படும். ஆண்டவர் எப்படி நம்ம துதிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 148வது சங்கீதம் 148 முதல்ல 2 பார்த்தா அடுத்து முதல்ல பார்க்கணும். 148:2. அவருடைய தூதர்களே நீங்கள் அனைவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். முதல் வசனம், அல்லேலூயா. வானங்களிலே உள்ளவர்களே கர்த்தரை துதிங்கள், உன்னதங்களில் உள்ளவர் அவரை துதிங்கள். ஏன் உன்னதத்துல துதிக்கணும்னா நம்ம உன்னதத்துக்கு போகணும் கிறிஸ்திய. அப்ப அந்த உன்னதத்தில் இருக்கிற நம்ம துதிக்கணுங்கிறது ஆண்டவனுடைய எதிர்பார்ப்பு. 150 சங்கீதம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். ஆகாய விரிவு 3ஆம் வானம், அதுக்கு மேல அவர் வாசமா இருக்கிறார், நம்ம அங்க கொண்டு போய் சேர்க்க இருக்கிறார்.
மத்திய 26வது அதிகாரம் 30வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துதிக்க பாத்திரா இருந்தாலும் அவர் ஒலிவ மலையில் ஏறும்போது சோத்திர பாட்டை பாடிக்கொண்டே அவர் ஏறி போகிறார். ஆரோமக சங்கீதம் 2 உங்களுக்கு காமிச்சேன். 3வது ஆங்கர், ஹர்ராக், அது ஹலால், இது ஹர்ராக், ஹர்ராக். ஹெச் ஏ மேல ஒரு கோடு போடுங்க, ஹரா ஏ மேல ஒரு ஹரா, அந்த ஏயையும் ஹெச் இணைத்து வாசிங்க, ஹராக், ஹராக். ஆங்கர், இந்த ஆங்கர்லயே ஒரு மனிதனுடைய கோபத்துல இந்த மேக்சிமம் கோபம் ஆண்டவர் மேல இருந்த மனிதன் யானா யோனா. யோனா 4வது அதிகாரம் 1 வசனத்துல அவனுடைய கோபத்தை ஒரு உக்கர கோபம்னு பார்க்கணும். அப்படி ஒரு ஹார்ட்ல இருந்து ஆழமான கோபத்தை ஒரு மனிதன் ஆண்டவர் மேல வச்சிருக்கான். அடுத்த ஒரு கோபத்தை பார்க்கணும். யாத்ராகமம் 32:14. மலைகளிலே அவர்களை கொன்றுபடவும் பூமியில் மேல் இராதபடி அவர்களை நிர்மூலப்படவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தில் சொல்றார் என்று உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி பரிதாபம் தீங்கு ஒரு அருமையான ஜபம் பாருங்க. ஆண்டோட கோபத்தை தணிக்கிறது ஒரு ஜபம். சரி, கடைசியாக நான் பார்த்து நம்ம அதை முடிக்க போகிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீர் நான் 12வது அதிகாரம் நான் உம்மை துதிப்பேன். நான்ங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை ஐ, மீ ஐ. இதுக்கு ஐ நான் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், ஈகோ. ஈகோ இன்னொரு வார்த்தையை சேர்த்து எழுதிக்கோங்க, இன் மீ, எனக்குள்ளே. எனி மோ, இ-என்-இ, எனி மை, எனி மை, இ-என்-இ, எம்-ஓ-ஐ. ஃபர்ஸ்ட் மீங்கிறதுக்கு ஐ, ஈகோ. ஈகோ இங்க புரிந்து கொள்றதுக்கு தீத்து எடுத்துக்கோங்க. முதலாவது அதிகாரம் 4வது வசனம். 1:4 தீத்து, ஏற்ற காலங்களே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளைகளை எனக்கு உபயோகிக்கப்பட்ட, எனக்கு மீ, எனக்கு மீ. அடுத்து நான் உங்களுக்கு காமிச்சேன், இன் மீ, என் ஏ மை. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 23வது வசனம். 2:23. ஆகையால் என் காரியங்கள் இன்னபடியா நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்ப முடியும். என் காரியம், என் ஈகோ, இன் மீ எனக்குரியது, என் மீ. இன்னொரு வசனத்தை வாசிச்சு நம்ம அந்த செய்தி முடிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் எடுத்துக்கோங்க, 13வது அதிகாரம் 3. 2 கொரிந்தியர் 13:3. இன் மீ, என் மீ. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்று கத்தாச்சு. எனக்குள்ளே, எனக்குள்ளே, என்னுடையது, என் மீ ஐ, எனக்குள்ளே என்ன பார்க்கணும்னா, எனக்குள்ளே பேசுகிறார். ரைட், லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வாசனத்துக்குள்ள போகிறோம். இதுல ஒரு கீ வார்த்தைய நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 12வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே அக்காலத்திலே, அந்த அக்காலத்திலேங்கிறது இல்ல, இது எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அக்காலத்திலே ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்ன சம்பவம் நடக்குது, எந்த சம்பவம் நடந்தனால இந்த துதி அவரை நோக்கி போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த சம்பவத்தை முதல் நம்ம பார்க்க போயிடும். ஏசாயா
2வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் ஒருவரே அந்நாளிலே உயர்ந்திருப்பார். இருக்கிற தளத்தை அடிச்சு கலக்கிறாரு, அவர் மாத்திரம் உயர்ந்திருக்கிறார். அந்த உயர்ந்திருக்கிறவர் தான் துதி அவரை நோக்கி போகிறது. அடுத்து என்ன இன்னைக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 11வது அதிகாரம் 10வது வசனத்துல, அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக, ஈசா இவருடைய வேராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாக ஜெயக்கொடியோட நிற்கிறார். அதனால துதி அவரை நோக்கி போகிறது. இது 2வது குறிப்பு. 3வது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். 14:3 ஒரு நம்ம விட்டு சில காரியங்கள் போகுது. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பு இண்டிவிஜுவலுங்க. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு துக்கம் இருக்கும். கல்யாணமே ஆகாத பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் ஆனா நல்லா இருக்கணும், கல்யாணம் ஆயிட்ட உடனே அதுக்கு என்ன துக்கம் எனக்கு, நான் பிள்ளை உண்டாகணுமேட்டு, பிள்ளை உண்டாகி வாயத்துல மாசமா இருக்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தான் நல்லா இருக்குமேட்டு. இது அவங்க பிரச்சனை, அந்த சகோதரிக்கு இருக்க ப்ராப்ளம். எனக்கு அது கிடையாது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையா இருக்கப்பட்ட கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே துதி விட்டாங்க. கனெக்ட் பண்ணி பாருங்க, அழகா இருக்கும். கனெக்ட் பண்ண தெரியணும் உங்களுக்கு. 26:1 அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடும் பாடலானது பலனாகிய நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பை அதற்கு மதில் அரணும் ஏற்படுத்துவார். ஒரு பாடல்ல பலனான நகரம். இந்த பலனான நகரத்துல நம்மள அவர் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமையாக்க, ஒழுவாதபடி உங்களை காக்கும் மகிமையான சந்நிதியில் மகிழ்ச்சியாக உங்களை நிறுத்த வல்லவராக யூதா 24 வசனத்தில் 27:1 நாம் ஏன் அவரை துதிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதிரி அவுட், சாத்தான் காலி. காலத்திலே கர்த்தர் லீவியா தான் என்னும் நீண்ட பாம்பை, லீவியா தான் என்னும் கோணானால் சிறப்பத்தை தமது பெரிதும் பலத்தமான பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சிறப்பத்தை கொன்று போடுவார். அக்காலத்திலே இங்க பாருங்க, ஒரு துதியின் பாடல் உண்டாயிருக்கும் என்று பாடுங்கள். 2வது வசனம் பாடுறதுக்கு அடுத்த காரணம் சாத்தான் அவுட். 35:10 காரணம், அடுத்த காரணம் 35:10. அந்த பாடல் யாரால பாட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். பாவத்துல வாழ்கிறவர்களால் பாட முடியாது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி பாடுறதுக்கு காரணம், சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தகிப்பும் ஓடி போகும், சஞ்சலமும் தகிப்பும் ஓடி போகும். சரி, இதனாலதான் அவங்க பாடுறார்கள். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இது யாரை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ லார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. ஓ லார்ட், தமிழ்ல கர்த்தாவே, கர்த்தாவே, ஓ லார்ட், இது அவரை நோக்கி போகுது. அந்த ஓ லார்ட், அந்த கர்த்தர் எப்படி மாறுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25வது அதிகாரம் 1வது வசனம் ஏசாயால, கர்த்தாவே, அதே ஓ லார்ட், நீரே என் தேவன், நீரும் அல்ல, நீரே, நீர் மாத்திரம் என்னுடைய தேவன். இது ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த். உமை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயங்களை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியானவர்கள். அதிசயமானவர்களை செய்தீர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிசயத்தை செய்யறாரு. என் பேரண்ட் ஸ்டீவ் சுஜித் ராஜுக்கு 97% அவனுக்கு கிடைச்சிச்சு. அவன் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு காலேஜுக்கு அவன் ஒரு இன்டர்வியூ எக்ஸாம் எழுதினான். அங்கிருந்து அவனுக்கு ஒரு எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கான் போல தோணுது. அதனால அவங்க ஒரு இன்டர்வியூ நடத்துறதுக்கு அவனை கூப்பிட்டுருக்காங்க. இது இப்பெல்லாம் டைரக்டா நான் போறது கிடையாது, எல்லாமே ஜூம்லயே முடிச்சிடறாங்க. ஒரே சந்தோஷம். ஏன் சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்றார். அந்த காலேஜை பத்தி சொல்றேன். அவ்வளவு ஒரு பிரமாதமான காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ். சரி, 60வது அதிகாரம் 19வது வசனத்துல,
60:19 இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சேறான், சந்திரன் தன் வெளிச்சத்தை உனக்கு, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாகும். கர்த்தரே நித்திய வெளிச்சம். நித்தியத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறதுக்கு அந்த நித்திய வெளிச்சமாகிய அவரை நாம் என்ன செய்யணும்? பாடணும். ஓ லார்ட், கர்த்தாவே, இவர் தான் நமக்கு. சங்கீதம் 34வது அதிகாரம் முதல் வசனம். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அது நீங்க எக்காலம் பிரச்சனை வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, ஆசீர்வாதம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, துதிக்கும். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அந்த துதி எப்பொழுதும் வாயில் இருந்தானா அந்த துதி பாடல்கள் உங்கள்கிட்ட இருந்து வரணும். அது இருதயத்திலிருந்து வரணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை பாடல்களை மனதில் பண்ணது. தோத்திரம் ஏசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் ஏசுநாதா, இது இங்க இருந்து வரணும். அது எப்படி வரணும், ஏன் வரணுங்கிறதுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் பார்த்து நம்ம அதை முடிக்க போகிறோம். 3வது செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றுது. கோபம் நீங்கிட்டு. ஏசாயா 10வது அதிகாரம் 4வது வசனத்துல, கட்டுண்டவர்கள் கீழ் முடங்கினாலே கொலை செய்யப்பட்டவர்கள் விழுவார்கள். இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் கை நீட்டப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்ப அந்த கோபம் போயிடுச்சு. கோபத்துல இருந்தாரு, கை நீட்டிட்டு இருந்தாரு. இவங்கெல்லாம் அவர்கிட்ட ஓடி வந்துட்டாங்க, அதனால தீர்ந்து போச்சுன்னு 25வது வருஷத்துல நம்ம பார்க்கலாம். ஏசாயா 10:25 ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள் என் உக்கரமும் அதை சங்கரிக்க போறதுனாலே என் கோபமும் தீர்ந்து போகும். இருந்துச்சு, தீர்ந்துச்சு. ரைட். அதனால பாடல்கள் வருகிறது. இதுல என்ன ஒரு ஆசீர்வாதம், கோபம் போனதுனால என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40வது அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 40:1 எங்க கோபம்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த கோபம் போன உடனே அது எப்படி ஆசீர்வாதமா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். கோபத்துல இருந்தேன், பாவம், இப்ப ஆற்று தேற்றுங்கள். எருசலேமுடைய பட்சமாக பேசி அதன் போர் முடிந்தது என்று, அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்று, அது தன் சகல பாவங்களை நிமித்தம் கர்த்தருடைய கை ரட்சிப்பாக அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். உங்கள் தேவன் சொல்றார். கோவம்லாம் போயிடுச்சு. ஜெபிச்சு படிப்போமா? மகா இறக்கமும் கரைவேமல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. 12வது அதிகாரத்திற்குள்ள இருக்கிற ஆழத்தை தூய ஆவியானவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.